இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றார். எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா. எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நம்மை திருப்தியாக்கி நடத்தி செல்லுகிற ஆண்டவராக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைபடவும் போதிக்கப்பட்டேன். பரிசுத்த பவுல் விதமா எழுதுகிறார். என்னால் தாழ்ந்திருக்கவும் முடியும், அதோடு மட்டுமல்ல நான் வாழ்ந்திருக்கவும் எனக்கு முடியும். அதையும் தாண்டி சொல்லுகிறான். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், அதோடு பட்டினியாக கூட இருக்கிறதுக்கு கூட நான் கற்றுக்கொண்டேன், அவ்விதமாய் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் அவர் கடந்து வந்த பாதைகள், ஊழியத்தில் எவ்வளவோ நெருக்கடிகள், போராட்டங்களை சந்தித்த அந்த அருமையான பரிசுத்த அப்போஸ்தலர் அவ்விதமாக எழுதுகிறார். யோசித்து பாருங்கள், நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியுமா? நாம் எவ்விதமா இன்றைக்கு கற்றுக்கொண்டிருக்கிறோம், எவைகளை கற்றுக்கொண்டிருக்கிறோம், அல்லது இன்றைக்குரிய போதனைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? யோசிக்க வேண்டிய காலகட்டத்திற்குள் நாம் வந்துவிட்டோம். நாம் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க கற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் நாம் எந்தவித ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்கள், பாரங்கள் நம்மை ஆண்டு கொண்டு அல்லது ஒட்டி கொண்டு இருக்கவே முடியாது. இயேசு தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் அழகாக சொல்லுகிறார். மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்களாம். நேர்வழியிலே அல்லது நீதியின் பாதையிலே கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி நாம் இருப்போம் என்று சொன்னால் குறைவு நமக்கு இருக்காது. ஒரு பெரிய திருப்தி இருக்கும், ஆத்மாவில் திருப்தி இருக்கும், வாழ்வில் திருப்தி இருக்கும், எல்லாவற்றிலும் திருப்தி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இல்லாவிட்டால் எவ்வளவு பணம் குறுக்கு வழியில வந்தாலும், எவ்வளவு சம்பாத்தியம் திறமையினால் பண்ணினாலும் கூட எது எடுத்தாலும் ஒரு நிம்மதி இல்லாமல், திருப்தி இல்லாமல், குறைவோடு புலம்பிக் கொண்டுதான் இருக்க வேண்டும். அதை ஆண்டவர் விரும்பவில்லை. நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் நேரத்தில் ஆண்டவருக்கு கொடுத்து இருக்கிறது போதும். கர்த்தர் எவ்வளவா நடத்தி வருகிறாரே. உடுக்க உடை தந்திருக்கிறார், உண்ண உணவு கொடுக்கிறார், தங்குவதற்கு ஒரு உறைவிடத்தை கொடுத்திருக்கிறார். இதை காட்டிலும் இன்னும் அதிகமாய் அப்படி இப்படி என்று சொல்லி நாம் கனவு காண ஆரம்பிப்போம் என்று சொன்னால் அது நமக்கு வேதனையை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் கையில கொடுத்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் நிரந்தரமானது. அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வது, அவர் மூலமாய் பெற்றுக்கொள்வது, வருவது தான் நிரந்தரமாய் நித்தியமாய் நமக்கு இம்மையில் ஆசீர்வாதமாய் இருந்து மறுமையிலும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க ஏதுவாக இருக்கும். சிறு விதத்தில ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர், அவருக்கு அதிக கஷ்டம், மனைவி பிள்ளைகள் எல்லாவற்றையும் பராமரிக்க வேண்டும். ஆங்காங்கு கிடைக்கிற காணிக்கு ஆங்காங்கு போய்கொண்டு ஏதாவது கிடைத்த ஊழியத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி கொண்டு வந்தார். முறுமுறுக்க மாட்டார், யாரிடம் போய் பணம் கேட்க மாட்டார், கடன் வாங்க மாட்டார், திருப்தி இல்லாமல் புலம்பிக் கொண்டு இருக்க மாட்டார். உண்மை நம்பிதான் ஆண்டவரே ஊழியத்துக்கு வந்தேன், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா சொல்லவே மாட்டார். இருக்கிறதோ இல்லையோ குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் அப்படித்தான் கற்றுக் கொடுத்தார். திருப்தி ஆண்டவர் மகிமைப்படுத்தி தொடர்ந்து ஆண்டவர் நியமித்திருக்க பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு மனிதன். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் அடுத்த நேரம் சாப்பாட்டிற்கு அரிசி இல்லை, வீட்டிலே சமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை, என்ன செய்வதென்று தெரியல. ஆனாலும் யாரிடம் போய் கேட்பது? முழங்கால் படிட்டு ஆண்டவர் நோக்கி பார்க்க ஆரம்பித்தார். ஆண்டவரே, இன்னைக்கு அடுத்த நேரம் சமைப்பதற்கு எதுவுமே இல்லை, ஆனாலும் நீங்க எனக்கு இருக்கிறீங்கப்பா, இது எனக்கு குறைவா நான் பார்க்கல, நீங்க இருக்கிறதுனால குறைவுகள் கூட நிறைவாய் போயிருமே, நீங்க பார்த்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடம் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து விட்டு பாடி ஆராதித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். 1 மணி நேரம் தாண்டி இருக்கும். கதவு தட்டப்படுகிற சத்தம் கேட்கிறது. கதவை திறக்கிறார். ஒரு ஊழியர் வந்திருக்கிறார், முன்பின் பார்க்காத ஒரு ஊழியர். யார் ஐயா, வாங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அவரே உட்கார வைக்கிறார். அதே மாதிரி அவர் தன்னை அறிமுகப்படுத்த, நான் இந்த இடங்கள்லாம் ஊழியம் செய்யறேன். சரியாப்ப இந்த பக்கம் என்ன, இங்க வந்திருக்கீங்களா, என்ன விஷயம்ல? ஆண்டவர் என்ன இங்க அனுப்பினார், இந்த வீட்டை காண்பித்து இந்த இடத்திற்கு போயின்னு சொன்னார், அதனால் நான் வந்தேன். எதற்கு அனுப்பினார் சொல்லும் பொழுது, நான் ஒரு திருச்சபையில நீ கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன், அது ஒரு ஓய்வு நாள். அங்கு கொடுத்த உடனே எனக்கு ஒரு காணிக்கை அமௌண்ட் கொடுத்தார்கள், அவர் கையில் கொடுத்தார்கள். வாங்கி நான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்தவுடன் ஆண்டவர் சொன்னார்,
என்னுடைய இன்னொரு ஊழியக்காரன் அந்த பகுதியில் அங்க தள்ளி இருக்கிறான், அங்கு போய் இந்த கவரை கொடுத்து விட்டு நீ போய்விடு என்று சொல்லிவிட்டார். ஊழியக்காரன் சந்தோஷமாய் இவருக்கு ஒரு நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தபடினால் இந்த சிறு ஊழியக்காரருக்கு அதை கொடுத்து விட்டு போவதற்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு நம்பவே முடியவில்லை. யோசித்து பாருங்கள், கொடுத்தார், ஜெபித்தார், அந்த ஊழியர் போய்விட்டார். இவர்கள் பிரித்து பார்க்கும் பொழுது ஒரு நாள் ஒரு நேரத்திற்குள்ளே சாப்பாட்டுக்குரிய பணம் அல்ல, சில நாட்கள் அழகாக பொருட்களை வாங்கி திருப்தியாய் சாப்பிடுகிற அளவுக்கு அதிலே அதற்கான பணத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். யோசித்து பாருங்கள், எங்கேயோ பேசி எப்படியோ பேசி ஏற்ற நேரத்தில் கர்த்தர் கொடுத்து குறைவில்லாமல் நடத்துகிறார், திருப்தியா நடத்துகிறார். இதுதான் நம்முடைய ஆண்டவருடைய செயல் என்பது, அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். குறைவோடு இருக்கலாம், என்ன செய்வது? பிள்ளைகள் படிப்பு காரியங்கள், வீட்டின் தேவைகள், பிசினஸ் மற்றும் நிறைய இருக்கு, பலவீனம், மருத்துவ செலவெல்லாம். எதை குறித்து கவலைப்படாதங்க, இருக்கிறது போதும். ஆண்டவர் நடத்துவார். எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர் தானே. அவரே நம்மோடு கூட இருக்கும்போது கிடைக்காதா? நம்ம கொடுக்க மாட்டாரா? தாழ்த்தி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் சமூகத்துல தாழ்த்தி வந்திருக்கிறோம்ப்பா. எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. பொருட்கள் கிடைக்கலையே, உயர்வு கிடைக்கலையே, வசதிகள் இல்லையே, பெரும்பிடுது நடக்கலேன்னு சொல்லி ஒருவேளை மனிதர்களுடைய அங்கலாய்த்து அங்கங்க தெரியலாம். ஆனா எல்லாவற்றையும் உருவாக்கின நீர் எங்களோடு கூட இருப்பீர் என்று சொன்னால் எல்லாம் எங்களுடையதா மாறும். எல்லாவித நன்மைகளும் நீர் கொடுக்க வல்லவரா இருக்கிறீரே. உம்மால் தான் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உம்மால் தான் மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவும் உண்டாகும் அப்பா. இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு நிறைவுக்குள் ஒவ்வொருவரையும் நடத்துங்க. நீடித்த நாட்களை திருப்தியாக்குகிற தேவன் அல்லவா. வழி நடத்தும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமகிமைக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். திருப்தியாக்கி நம்ம ஆண்டவர் நிறைவாய் நம்மை நடத்துவார். எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். மீதம் எடுக்க வைப்பார். அதோடு மட்டுமல்ல, பிறருக்கும் கொடுக்க வைப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. பாடி கொண்டாடு, கோடி நன்றி சொல்லு. திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பா.